ஹலோ ஃபாரஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா மிட்நைட் 3 o'clock ஆகுது. ஸோ இப்போது எங்கன்னா ஏற்காடு கிளம்பியிருக்கோம். ஸோ பசங்கள்லாம் 4 மணிக்கெல்லாம் கிளம்பணும் தானுங்க. டைம் இப்போவே 3 o'clock ஆயிடுச்சு. நான் போய் குளிச்சுட்டு வந்து சீக்கிரம் ரெடி ஆகிட்டு அங்கே போகணும். எப்படியும் இங்கே 4 மணிக்கு கிளம்ப மாட்டாங்க, அடித்து சொல்கிறேன். ஸோ நான் போய் குளிச்சுட்டு வந்து விலாகை கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ இப்போ கிளம்பி வெளில வந்துட்டேன். ஸோ நைட் டைம் ஆயிடுச்சு, 2 மணிக்கு காரு. ஸோ இப்போ வந்து லக்கேஜஸ் உள்ள ஸ்டோர் பண்ணோம். என்ன இருக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 பேகு, என் தம்பி இது, என்னோடது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேமரா பேக் இருக்குது. ஸோ இதை மட்டும்தான் ஸ்டோர் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் இனி அங்கே போய் ஸ்டோர் பண்ண வேண்டியது வரும். ஸோ அப்படியே ஸ்டேவாக இருங்க. ஸோ ஐஸ் இங்கே வந்தால் டேக் டைவர்ஷன் போட்டாங்க. நைட் டைம் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ ஒரு சின்ன சந்து சுற்றி போகணும். நான் இவங்க கூட டைம் பண்ணிட்டு சரி இப்படி போயிடலான்னு பார்த்தா மறுபடியும் டேக் டைவர்ஷன் போட்டு இதில் சுற்றிட்டு போகணும். நான் டைம் ஆவரேஜ் பண்ணால் இங்கே டைம் மறுபடியும் இந்த மாதிரி ஆகி கிடக்குது. இப்போ கரெக்டாக வந்து பார்த்தோன்னா டைமு 4:30க்கு மேலே ஆச்சு. இவனுங்க என்ன சொன்னானுங்க, நான் 4 to 4:15 இங்கே எம்எஸ் வீட்டுக்கு வந்துடுவேன், ரெடியாயிரு அப்படின்னானுங்க. இங்கே வந்து பார்த்தா 4:30க்கு மேலே ஆச்சு. நின்றுட்டே இருக்கேன். தலைவனுங்க இனி வந்த பாட காணோம். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இவனுங்க கிளம்ப மாட்டானுங்க, லேட்டாக தான் வருவானுங்கன்னு. நான் ஃபோனும் பண்ணிட்டேன், எவனும் வரல. இனி சரி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், வேறு எதுவும் பண்ண முடியாது. ஸோ வந்து நான் சொன்ன மாதிரி கரெக்டாக உங்களுக்கு டைம் காமிக்கிறப்ப 4:30ங்களா, இப்போ ஒரு 4:45 கிட்ட ஆச்சு. என்ன சொன்னான்னா அது வந்துட்டேன்டா, முன்னாடி வந்துட்டோம் அப்படின்னு நானுங்க. சரி வாங்கடான்னா மறுபடியும் செகண்ட் டைம் என்ன பண்ணால் நம்ம எம்எஸ் இவன் கூப்பிட்டான். உங்கள்கிட்ட என்னடா சொன்னான், இதோ இங்கே வந்துட்டேன், வீட்டு பக்கத்தில் வந்துட்டேன்டா. வீட்டு பக்கத்தில் வந்துட்டேன்னு சொல்லியே 10 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. இனி வீட்டு பக்கத்தில் அவன் வந்த பாட காணோம். இங்கே இருங்க, இந்த சைடு ரோடும் காலியாக கிடக்குது, இந்த சைடு ரோடும் காலியாக கிடக்குது, சும்மா கிடக்குது. வந்துட்டேன், வீட்டு பக்கத்தில் வந்துட்டேன்ட்டு இருக்கான். என்ன பண்ணுறது இவனையெல்லாம். வராம பாருங்க. இவர் மாஸ் என்ட்ரி தான் தருவார். நீ பக்கத்தில் வீட்டு பக்கத்துலேருந்து வரதுக்கு எவ்வளோ நேரம் கேளுங்களேன். டேய் கண்ணாடி இறக்கா, வீட்டு பக்கத்துலேருந்து வரதுக்கு எவ்வளோ நேரம்? நான் வந்துட்டேன்டா, 4:30 தான்டா ஆகுது. ப்ரோ எடிட்ரு நீ தான் இன்னைக்கு கேமரா மேடம். வா இப்போதான்டா 4:30 ஆகுது. டேய் டால்டா பாக்குறியா எப்படி வீடியோ போறேன் பாக்குறியா? வீடியோ எல்லாம் பயங்கரமா போட்டுடலாம். வா டேய் அந்த வண்டி போடுறா, ஏசி ஆஃப் பண்ண மாட்டேன். அப்படியே ஒரு ஹாய் சொல்லுங்க. வா எல்லாம் தூக்கம் ஆரம்போது உட்காந்து. டேய் வண்ண, எஸ் ப்ரோ. இங்கே பேக்கை போட்டு நீ உட்காந்துட்ட. ஆமாம், இப்போ இங்கே யார் உட்காருவா? டிரைவர் பேனட்டில் உட்கார வேண்டியதான். பேனட்டில் உட்காந்துட்டு யார்? போலாம்டா. எட்ரா என்ன டால்டா கோரியா ஐ லவ் கோரி தான். லெஃப்ட் சைடு உள்ள போயிட்டு வா. புரியல, நீ வருவேன்னா லைட் போட்டு வச்சிருக்கணும். நீ வரேன்னு தெரிஞ்சு லைட் போடாம வச்சாங்கன்னா என்ன பெரிய ஆளா? ஏண்டாடி இந்த மாதிரி கதை விட்டுறதுக்குன்னு ஒருத்தர் இருப்பான் தெரியுங்களா? எல்லாரு கேங்லயும் சும்மா ஏதாச்சும் ஒன்று பேசணுங்கிறதுக்காக பேசுவானு தெரியுமா? அதெல்லாம் இவன் தான். ஓ அது வந்து பாத்தீங்கன்னா லைஃப் பார்ட்னர் அப்படிதான் இருப்பாங்க. சப்போர்ட் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கும். நடுவில் இந்த கப்பிள்ஸ் தொல்லையெல்லாம் கொஞ்சம் பார்ப்பீங்க. இந்த கிரிஞ்சான விஷயமெல்லாம் கொஞ்சம் நடுவுலலாம் பார்த்துட்டு இருப்பீங்க. இது எப்படி எபிசோட்ஸாக தான் வரப்போகுது பாருங்க. எப்படியும் இவங்க பண்ணுற ரவுஸ் எல்லாம் பாருங்க. நேற்று நைட்டு தான் வந்தோம். நேற்று நைட் வந்துட்டு இன்னைக்கு புதுசாக இருக்கு இடம் அப்படிங்கிறான். பார்த்துட்டு அங்கே போயிட்டு டே ஷவர்மா கடையை காணும். டே அங்கே ஒரு டாஸ்மாக்கு பாடுறான்னோடனே கண்டுபிடிச்சிட்டான். நம்மளால் வச்சுக்கிட்டே ஒன்றும் பண்ணுறதுக்கு அது சொல்ல கூப்பிட போயிருக்கான். வராங்கன்னு நினைக்கிறேன். அதோ அவன் ஒருத்தன் பேக்கை தூக்கிட்டு வரான். கூட போய் பிளாக்கி வருது. பிளாக் இது வரல, அதுதான் அந்த சண்டே கப்பல் சண்டை. கப்பல் சும்மா தானே. நோட் கரோ. ஐயோ இதுல வேற ஜூம் தெரியாதே. எப்படி கப்பிள்ஸ் பப்ளிக்ல கிரிஞ்ச் பண்றாங்க பாருங்க. எடிட்டர் இங்க தான் இருக்கா. எடிட்டர் அதை மட்டும் ஜூம் போட்டுற. சரி ஓட்டா போச்சு. எங்கடா டாஸ்மாக்குள்ள போறாங்க கப்பிள்ஸா? வந்துட்டா பிளாக்கி வரா. இந்த ட்ரெஸ் அங்கே பாருங்க எல்லாம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு தான்.
இதுதான் வந்து பிளாக்கி, எல்லாம் பிளாக்கியோட ஃப்ரெண்ட்ஸு. இங்கே ஆமாம், என்ன அப்படியே டாஸ்மாக்குள்ளே எல்லாம் ஓட்டுறீங்க ஏன்டாடி? டாஸ்மார்க்ல சரக்கு டாஸ்மாக்குள்ளே ஓட்டுறீங்க ஏன்டா? அவதான் டாஸ்மார்க்ல சரக்கு வேணுங்கிற மோட்டர் வேணுங்கிற. ஆனால் இது ஒரு பின் குறிப்பு, யாராக இருந்தாலும் எங்களுக்கு எந்த ஒரு பழக்கமும் கிடையாது. இதோ இவனை தவிர. எனக்கு புரியல, இவனை தவிரனா நீங்க தான் உங்க கடையில இருந்து எடுத்துட்டு ஸ்பான்சர் நீ தான்டா. அமைதியா தான். சரி சரி போடாடி, போ. போ. சரி எவ்வளோ இருந்துச்சு சொல்லுங்க. 10,900 ஆமா. எப்படி 19,900 எவ்வளோடா இருக்கு? 10,900 ரூபாய் இருக்குன்றாங்க. 100 ரூபா நோட்டு எங்க இருக்கு? இல்ல 500 மட்டும் தானே இருக்கு. அப்ப எப்படி எவ்வளோ வரும்? என்ன கணக்கு? அதுல ஒரு 100 ரூபா நோட்டும் கிடையாது, எல்லாமே 19,000. சாரி 10,900. அருமைடா, நீதான்டா டிரைவர். A few moments later. அப்போவே சொன்ன இவனுங்கக்கிட்ட, அப்படியே டைம் ஆயிரும்டா, இங்கே ஜாம் ஆயிரும், கிளம்பலான்னு. எவனும் கேட்கல. ஏதோ முன்னாடி பாருங்க, முன்னாடி திருப்பிக்காரன். இது சும்மா கிடக்கிற ரோடு, இதெல்லாம் ஃபுல்லாக ஜாம் ஆகி நின்றுருக்கு. அப்போவும் சொன்னேன், இது சிக்னலும் கிடையாது. ஒன்றும் சென்ஸ் எடுத்தாங்க. நாங்கள் பாருங்க, சிக்னலெல்லாம் ஆஃபில் தான் இருக்குது. அப்படியே இருந்தும் ஜாம் ஆகி நிற்குது. என்ன பண்ணுறது? இவனுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு பிளானை போட்டால் போக வேண்டியதான். Flashback. என்னது? என்ன சொன்னீங்க? நீ வேற சுத்துறா. ஏய், என் வண்டியிலே அதே மாதிரி தான்டா. ஸ்டேரிங்கை திருப்பினா ஸ்டேரிங் சுத்திட்டு போகுது. ஸ்டேரிங் எல்லாம் சுத்துதுடா என் வண்டியிலையும். கீர் லிவர் எல்லாம் ஆடுதுடா. என்ன பண்றது? இங்கே இருங்க, நம்மளால பாருங்க, லெஃப்ட் சைடு ஓப்பனு. ஓகேங்களா? ஸோ பெட்ரோல் டேங்க் வந்து லெஃப்ட் சைடு இருக்கு. தலைவர் ரைட் சைடில் போயிட்டு நிறுத்தி வச்சிருக்கான் பம்பை. ஓப்பன் பண்ணுற சைடை பார்த்தீங்களா? தலைவன் திருப்பி நிறுத்தி இருக்கிறத பாருங்க. யார் சொன்னா? ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா கரெக்டாக எங்கே நின்றுருக்கோன்னா ஒரு பங்கில் தான் நின்றுட்டுருக்கோம். இவனுங்க விடிகிறதுக்கு முன்னாடி ஹைவே சரி அழுத்திடணும். நானுங்க ஃபுல்லாக விடிஞ்சிருச்சு. ஆப்போசிட்டில் கொண்டு வந்தும் போட்டான் இவன். இனி இவனுங்களை வச்சுட்டு என்ன பண்ணுறது ஒன்றும் தெரில. இங்கே வந்து ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சு. இது கரெக்டாக எந்த பங்க்குன்னு வந்து பார்த்தோன்னா SSS சிங்காநல்லூர். ஸோ ரொம்ப ஒர்ஸ்டான பிஹேவியர் கஸ்டமர்ஸ்கிட்ட சத்தியமாக பார்க்க முடில. ஒரு 3 பம்பு மாற்றி விட்டானுங்க. இவனுக்கு பேசுகிற விதம் எதுவுமே சரியில்லை. மண்டை காஞ்சி போய் வந்து வண்டியை நிறுத்தி வச்சுருக்கேன். வேற ஒரு விஷயம் இப்போ ஓடிச்சு. ஸோ வாங்க, இந்த ட்ரிப் எப்படி போக போகுதுன்னு தெரில, பார்ப்போம். டோல்கிட்ட வந்தாச்சு. ஆனால் இனி ஃபாஸ்டாக ரீசார்ஜ் பண்ணல. ஆமாம், இங்கே ஒரு உடம்பு சரியில்லைன்னு படுத்துருச்சு இப்போவே. 2 நாள் வச்சுக்கிட்டு இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன்னு தெரில. அதில் ஒன்று உடம்பு சரியில்லாமல் படுத்து கிடக்குது, அந்த வண்டியில் ஒன்று. என்னடா பண்ண போகிறீங்க?